இன்றைக்கி நம்ம பண்ண போகிற பூஜை, அதாவது நம்ம பார்க்க போகிற பூஜை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வந்து பத்ரகாளி அம்மாவை வந்து சிலையில் ஆவாகனம் பண்ணி அந்த விநாயகரோட சித்தையும் எடுத்து நம்ம பத்ரகாளி அம்மாவோட சித்தையும் எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி கொடுப்போம். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாகம் வளர்த்து உங்களை வந்து ஒரு சக்கரத்தில் உட்கார வச்சு அதுக்கு உண்டான விஷயத்தை அந்த பத்ரகாளி அம்மாவையும் உடம்புல இது பண்ணிவிட்டு இறக்கிட்டு விநாயகரோட சித்தையும் நம்ம கொடுத்துட்டு பத்ரகாளி அம்மாவுக்கு வந்து நீங்கள் இந்த சிலை வாங்கிட்டு போய் ஒரு 21 நாள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நிறைய இடத்துல என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வாங்கிட்டு போங்க, வாங்கிட்டு போய் வச்ச மறுநாளே நீங்கள் அஷ்டகர்மங்கள் செய்யலாம், நீங்கள் அருள்வாக்கு சொல்லலாம்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்காது. உங்களுக்கு எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அந்த பூஜையை உங்களுக்கு சித்து எடுத்து கொடுத்துடலாம். ஆனால் நீங்கள் வந்து மந்திர உரு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு அதோட முழுமையான பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கிடைக்காது. இப்போ இந்த பூஜை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலையில் ஆவாகனம் பண்ணி எல்லாம் பண்ணி அவங்கள வர வச்சு நாங்கள் கும்பம் ஏற்றி யாகம் வளர்த்து பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இந்த யாகத்தில் அவங்கள உட்கார வச்சு பூஜை எல்லாம் முடித்து இந்த சிலையை வந்து அவங்கக்கிட்ட நம்ம ஒப்படைப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 48 நாள் அவங்க விரதம் இருந்து பூஜை பண்ணாமல் இப்போ வந்திருக்கவர் எடுக்கிற பூஜை பார்த்தீங்கன்னா வெறும் 11 நாள் பூஜை மட்டும்தான். 11 நாள் அவர் பூஜை பண்ணாலே போதும், அவருக்கு அந்த சித்து கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி நம்ம கொடுக்கும்போது அவங்க வெறும் 11 நாள் இப்போ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து சித்து நமக்கு கிடச்சிரும். அந்த மித்த பூஜை எல்லாமே நாங்கள் அங்கே பெரிய பூஜையாக பண்ணி 11 நாள் பலி கொடுத்து பூஜை பண்ணி 2 வேளை பூஜை பண்ணி உங்களுக்கு கையில் நம்ம ஒப்படைப்போம். இதோட பவர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நம்ம நார்மலாக ஒரு எந்திர வழிபாடு பண்ணுறதுக்கும் சிலை வழிபாடு பண்ணுறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கும். இந்த யாகத்தில் நீங்கள் உட்காந்து இது பண்ணும்போது என்ன ஆகுனா, உங்களுக்கு உண்டான இந்த ஏதாவது கணபதி சித்து உங்களுக்கு இதாகிடும். இப்போ இவருக்கு நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா கணபதி பூஜையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காளி பூஜையும் சேர்த்து நம்ம கொடுப்போம். இல்லை கணபதி சித்து ஏற்கனவே எடுத்திருக்காங்க, காளி பூஜை மட்டும் இருக்குன்னா காளிக்கு உண்டான விஷயங்கள் மட்டும் எல்லாம் ரெடி பண்ணி அந்த அம்மாவுக்கு உண்டான சிலை, மை, படிக மாலை, துளசி மாலை, தாயத்து எல்லாம் ரெடி பண்ணி உங்ககிட்ட ஒப்படைப்போம். ஆனால் உங்ககிட்ட அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் யாகத்தில் உட்கார வச்சு உங்களுடைய ரத்தம் ஒரு சொட்டை வந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்து தான் உங்ககிட்டே நம்ம ஒப்படைப்போம். அந்த மாதிரி பூஜை இது வந்து இதனால உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கும். அதே மாதிரி யாரும் உங்களுக்கு மாந்திரிக ரீதியாக எதுவுமே பண்ண முடியாது. மாந்திரிகம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை பண்ணால் கூட அது வந்து அவன் ரொம்ப நாள் இருக்க மாட்டான், அவனுக்கே அந்த பிரச்சனை திரும்பும், அவனுக்கே வரும். உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ண 8 நாள் to 16 நாளைக்குள்ளே அவனுக்கு ஒரு பெரிய அடி விழும் இதனால், காளி பூஜையினால். அதனால் இது தேவைப்படுறவங்க நீங்கள் தொடர்பு கொண்டு பேசுங்க. உங்களுக்கு உண்டான சிலையெல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் நேரில் வர்ற மாதிரி இருக்கும். இல்லை நேரில் வர முடியாது என்னால், ஆனால் எனக்கு இதே மாதிரி 11 நாள் பூஜை பண்ணுற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு வேறு மாதிரி பூஜை பண்ணி நம்ம இங்கேருந்து உங்களுக்கு கொடுப்போம். நீங்கள் அங்கே நாங்கள் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 11 நாள்லேயே சித்தாகிற மாதிரி எல்லாமே பண்ணலாம். ஆனால் சிலை மூலியமாக தான் பண்ணுவோம். இந்த சிலை பார்த்தீங்கன்னா 10 to 11 இன்ச்சு ஹைட் இருக்கும் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி பண்ணுவோம். இது வந்து அந்த யாக முறையில் நம்ம இது பண்ணி கொடுக்கறது. தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு பேசுங்க, உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.